ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்ணன் மாஸ்டரோட முட்டை மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதை செஞ்சு பார்த்தேன், எனக்கு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால தான் இந்த ரெசிபி இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நான் எடுத்து வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போது ஒரு 4 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரிச்சிட்டு. அதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு முட்டையை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையை ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபி செய்யவே ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம வந்துட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் வந்து சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மெல்லிசாவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து வதங்குறதுக்குமே நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இதை சிம்மில் வச்சு கருகாமல் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து கருக விட்டுறக்கூடாது, ஏன்னா டேஸ்ட் வந்து சுத்தமாக மாறிடும். இப்போது இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை தான் இதில் சேர்க்க போகிறோம். நல்லா பழுத்த தக்காளி ஒன்று இதில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதம், லெமன் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வந்து கிட்டத்தட்ட எறா தொக்கு செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து இது உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அது வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போது இது வதங்கும் பொழுதே இது கூட நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த அளவு நம்ம வந்து தனி மிளகாத்தூளை இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மஞ்சக்கரு மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை வந்து நீளமாகவோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வரும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து சேர்த்தாச்சா, இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுத்து வந்து முட்டையை அதுக்குள்ளே நீங்கள் வந்து முட்டையை வந்து கட் பண்ணி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. முட்டை வந்து மஞ்சக்கரு வந்து உடைக்கக்கூடாது, வெள்ளைக்கருவை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மசாலாவில் வெள்ளைக்கரு மட்டும் போடணும். நான் வந்து சேர்ந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டுட்டேன், அந்த மாதிரி போட வேணாம். ஏன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுறதுக்குள்ளே அந்த மஞ்சக்கரு வந்து ரொம்ப உடஞ்சி இதுவாக போயிடும். அதனால் நீங்கள் வந்து மஞ்சக்கரு போடாமல் வெள்ளைக்கரு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் மஞ்சக்கரு போட்டு மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இது கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி மிளகு, ஜீரகம் அதை வறுத்து பவுடராக எடுத்து வச்சுருக்குது, அந்த பொடியை தான் லாஸ்ட்டாக தூவிட்டு மல்லித்தழை போட்டு இறக்குனோம்னா சூப்பராக நம்மளோட முட்டை மாஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போது மஞ்சக்கரு போட்டதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிளற வேண்டாம், பார்த்து ஜென்டிலாக நீங்கள் வந்து கிளறி விட்டிங்கன்னா போதும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட இந்த முட்டை வந்து நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு சீரகம், மிளகு அந்த பவுடரை வந்து வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு நல்லா 1 ஸ்பூன் அளவு நல்லா இதில் வந்து தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தழையை போட்டுட்டு நம்ம வந்து இறக்கி விட வேண்டியதான். இந்த மிளகு சீரகம் சேர்த்தோம் இல்லையா, அதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம். மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா வந்து பொறுமையாக கலந்து விட்டுட்டு
நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வைக்க வேண்டியது தான். சூப்பராக நம்மளோட முட்டை மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் மாற்றியாச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட முட்டை மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.